அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் புனித ஆஷுராவுடைய தினமாக இருக்கின்றது. இந்த தினத்தினுடைய சிறப்புகளை குறித்து நாம் அறிய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். அதாவது ஆஷுராவுக்கு ஆஷுரா என்று பெயர் வர காரணம், ஆஷுரா என்றால் 10ஆம் நாள், தாஷுரானா 9, ஆஷுரானா 10. அப்போ ஆஷுரா 10ஆம் நாள் என்று பெயர் வருவதற்கு காரணம், இன்றைய தினத்தில் 10 நபிமார்களுக்கு அல்லாஹ் ஒரு ஈடேற்றத்தை கொடுத்தான். அதனால் அந்த தினத்திற்கு அப்படி ஒரு பேர். முதலாவதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு இறக்கப்பட்டதும் அவர்களுடைய பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் இன்றைய தினம்தான். இது ஒன்று. இரண்டாவது, 2ஆம் ஆதம் என்று சொல்லக்கூடிய நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களை விட்டும் அந்த வெள்ள பிரளயத்தில் அவர்களுக்கு கப்பல் என்ன செஞ்சுட்டு போய்கிட்டே இருந்துச்சு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 40 நாளுக்கு பிறகு அந்த கப்பலை ஒரு இடத்துல அல்லாஹ் ஜூது மலையில அல்லாஹ் நிப்பாட்டினான். அப்ப அந்த மக்கள் அதுல இருந்து இறங்கின அந்த மக்களிடத்திலிருந்து தான் உலகம் என்ன செய்ச்சு, 2வது முறை சுழற்சியாச்சு. அப்போ அந்த இறங்கிய அந்த நாள் என்ன நாள்னா அது ஆஷுராவுடைய தினமாக இருக்கின்றது. மூன்றாவது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்ததும் ஒரு அறிவிப்பின்படி நெருப்பு கொண்டில் போடப்பட்டதும் என்பது ஆஷுராவுடைய தினமாக இருக்கிறது. நாலாவது, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் குர்ஆன் சொல்வான், அவருடைய பாவ மன்னிப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். முஸ்தகபர்னா லஹு பலீம், அவர் அல்லாஹ்விடத்தில் அவங்க பாவ மன்னிப்பு தேடினாங்க, அந்த பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டோம். அந்த நாளும் என்னது, இந்த நாள் தான். ஐந்தாவதாக, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது பிள்ளையை இழந்து அழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை இழந்து அழுது அவங்க பார்வையெல்லாம் போச்சு. ஒரு கட்டத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சட்டையின் மூலமாக அவங்களுக்கு ஒரு பார்வை கிடைச்சிச்சா இல்லையா, அந்த பார்வை கிடைச்சதாலும் ஆஷுராவுடைய தினமாக இருக்கின்றது. அதே போல ஆறாவதாக, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அநியாயமான முறையில் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அதை அடைக்கப்பட்ட அந்த நேரத்தில் அவர்களை எந்த மன்னன் அநியாயமான முறையில் அடைத்தாலோ அந்த மன்னனிடத்திலே நான் நிரபராதி என்ற பெயர் என்று எனக்கு கிடைக்கின்றதோ அன்னைக்குதான் நான் சிறையை விட்டு வெளியே வருவேன் அப்படின்னா. அப்போ ஒரு கட்டத்துல அவர்கள் பக்கம் நியாயம் இருந்தது, அந்த அநீதி என்ன செஞ்சது, அழிக்கப்பட்டது. இவர்கள் பக்கம் நியாயம் வந்ததுனால என்ன செஞ்சாங்க, அவங்க விடுதலை கொடுக்கப்பட்டாங்க. அந்த நாளும் ஆஷுராவுடைய தினமாக இருக்கிறது. அதே போல எட்டாவதாக ஏழாவதாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட நெடுநாட்கள் நோயோடு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். 18 ஆண்டுகள் கடுமையான நோய். அந்த நேரத்திலும் கூட அல்லாஹ்வின் மீது விரக்தி ஆகாமல், ரப்பே எனக்கு தந்த நோயை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீ எப்பொழுது தூக்கல் நினைக்கிறே அப்பொழுது குணப்படுத்தேன். அப்போ குணப்படுத்தப்பட்ட அந்த நாளும் ஆஷுராவுடைய தினமாக இருக்கின்றது. அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்ததும் வானலோகத்தில் உயர்த்தப்பட்டதும் இது ஆஷுராவுடைய தினம். 9ஆவதாக, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கொடூரமான ஃபிரௌன் கூட்டத்தாரிடத்திலிருந்து ஈடேற்றம் கொடுத்த அந்த நாளும் இந்த ஆஷுராவுடைய தினமாக இருக்கிறது. 10வது, கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக, நாயகமே உங்களுக்கு முன்பின் பாவங்கள் என்பதே கிடையாது, பாவம் என்ற அந்த ஒன்று உங்க வாழ்க்கையில ஒட்டாது என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கிறான். நீங்கள் இதுக்கப்புறம் தேடுற பாவ மன்னிப்பெல்லாம் உங்க உம்மத்துக்கு தானே தவிர, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொன்னால் அது அவர்களுக்காக வேண்டி அல்ல, அவருடைய உம்மத்திற்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவதாக கருதப்படும். இப்படிப்பட்ட இந்த சிறப்பான இந்த ஆயத்தை இறங்கியதும் இது ஆஷுராவுடைய தினம். இப்படிப்பட்ட இந்த 10 நபிமாருடைய பொக்கிஷங்களை புதிந்த இந்த நாள் தான் ஆஷுராவுடைய தினமாக ஆஷுரா 10 என்ற அந்த பெயர் பொறிக்கப்பட்டது என்று வரலாறு நமக்கு சொல்லும். ஆகையினால் இப்படிப்பட்ட இந்த சிறப்பு மிக்க இந்த நாள்ல நாம் என்ன செய்யணும், முடிஞ்ச அளவுக்கு நம்மால் முடிந்த நிறைய அமல்கள் செய்யலாம். ஒரே ஒரு நபிலான வணக்கம், 4 ரக்காத்துடைய நபில் தொழுகை. ஒவ்வொரு ரக்காத்திலையும் அல்ஹம்து சூரா மொத்த 4 ரக்காத்து முடியும் போது 100 அல்ஹம்து சூரா முடியும். எப்படி முதல் ரக்காத்துல 40 அல்ஹம்து சூரா ஓதி தொழுவது, 2வது ரக்காத்துல
ரக்காத்துல 30 அல்ஹம்து சூரா, 3வது ரக்காத்துல 20 அல்ஹம்து சூரா, 4வது ரக்காத்துல 10 அல்ஹம்து சூரா. அதாவது 40 அல்ஹம்து சூரா ஓதுனதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு சின்ன சூரா ஒரு தடவை ஓதிக்கலாம். அதே போல் 2வது ரக்காத்துல 30 தடவை ஓதுனதுக்கு பிறகு ஏதாவது ஒரு சின்ன சூரா. அந்த மாதிரி ஒவ்வொரு ரக்காத்திலும் 40, 30, 20, 10 இப்படி 4 நபிகள் தொழுகை இந்த ஆசுரா தினத்தில் நாம் தொழுதால் நாம் கேட்டால் எதையும் அல்லாஹ் கொடுக்காமல் இருப்பதில்லை. காரணம், இந்த நாளில் எத்தனையோ நபிமார்களுக்கு 200 வருஷம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் இறங்கி பாவம் மன்னிப்பு தெரிவித்தார்கள். 40 ஆண்டு கண்ணீர் நிற்காமல் அவருடைய அழுகை இருந்தது. அப்படியெல்லாம் அல்லாஹ் பாவ மன்னிப்பு தேடிய பொழுது அவருடைய பாவ மன்னிப்பை ஏற்று அந்த நாள் ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா அப்படிங்கிற அந்த துஆவை அல்லாஹ்வே கற்றுக் கொடுத்து, இப்படி நீங்க கேளுங்க, எனக்கு நானே அநியாயம் செய்து விட்டேன் என்று நீங்க கேளுங்க, நான் உங்க பாவ மன்னிப்பை மன்னிக்கிறேன். அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்லி கொடுத்தவன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அடுத்து சேட்டை பண்ண மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா. அந்த மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவ மன்னிப்பு எப்படி கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த துஆவை கற்றுக் கொடுத்து அதன் மூலமாக அவங்க பாவ மன்னிப்பை மன்னிச்சான். அந்த மன்னித்தனாலும் இந்த புனிதமான ஆகையினால இந்த ஆசுரா தினத்துல பாவிகளுக்கு பாவ மன்னிப்பு அதிகமாக இருக்கிறது என்று எழுதுவார்கள். ஆகையினால இந்த நாள் என்ன செய்யணும், அதிகமாக பாவ மன்னிப்பு நாம் தேட வேண்டும். இப்படிப்பட்ட இந்த நாளை நாம் சிறப்புக்குரிய இந்த நாளை அமல்கள் ரீதியாக பாவ மன்னிப்பு தௌபா தேடுவதற்காக பயன்படுத்தினால் நம்மையோடவும் பாக்கியசாலிகள் யாரும் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்லோர்களாக நம்மை ஆக்கிய புரிவானாக. இந்த நாளின் பொருட்டால் நம் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு எல்லா விதமான நனவுகளுக்கும் சொந்தக்காரர்கள் நம்மை எல்லாம் ஆக்கிய புரிவானாக. இந்த நாளில் செய்யக்கூடிய நம்ம குடும்பத்திற்கு செய்யக்கூடிய அந்த தர்மம் வருஷம் முழுவதும் நம்ம குடும்பத்தில் விசாலத்தை ஏற்படுத்தி தரும் என்றெல்லாம் நம் கிதாபுகள் பார்க்க முடிகிறது. ஆகையினால நாளைய தினம் முடிந்த அளவுக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் மற்றவர்களுக்கும் குறிப்பாக நம் குடும்பத்திற்கும் என்ன செய்யணும், தயாரமாக செலவழிக்க வேண்டும். அப்படி செலவழிப்பதன் மூலமாக வருடம் முழுவதும் அதனுடைய பிரதிபலனை நாம் பார்க்க முடிகிறது. பலாபலங்கள் அதிகமாக இருக்கின்றது. ஆகையினால் இந்த நாளை இந்த நன்னாளை நல்ல முறையில் கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக நம்மை ஆக்கிய முடிவானாக. செய்து நாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்